ஹாய் ஹலோ கைஸ், ஃபங்க்ஷன் மீ vlog பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்லாம் ஃபங்க்ஷன் போனால் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி க்ரிம் பண்ணி ஹேர் ஸ்டைல் போட்டது போய் இப்போ 2 மினிட்ஸ் ஹேர் ஸ்டைல் ஆகிடுச்சு. இதில் ஒரு கொடுமை என்னென்னா, என்னோட ஐலைனர்லாம் நான் அம்மா வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை இப்போ தான் பார்க்குறேனே கூட. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவோட மையை எடுத்து கண்ணில் வச்சிட்ருக்கேன். பாப்பாவுக்கு குத்துற மாதிரி ட்ரெஸ் போட்டால் கிராங்கியாக இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டான ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த ட்ரெஸ் போடுறப்பவே அவள் சினிங்கிட்டே இருந்தா. எப்படியோ பாட்டு பாடி மேனேஜ் பண்ணி போட்டு விட்டுட்டேன். ஃபைனலி நான் பாப்பா அத்தெல்லாம் வீட்டிலேருந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருந்தது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்குள்ளேயே போயிட்டோம். போன உடனே நான் பாப்பாவை வச்சிருந்ததுனால அத்தை கிட்ட மட்டும் தட்டு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போக சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் தான் போயிருந்தோம். ஸோ தாய் மாமாலாம் அந்த தட்டு வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுருந்தாங்க. ஸ்டேஜுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட வந்துட்டோம். நல்ல வேலை ரம்ஜான் அதுவுமா பிரியாணி சாப்பிடாத குறைய தீர்த்து வச்சுட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட் எங்கள் கூட ஏறிக்கிட்டான். ஃபங்க்ஷன் போயிட்டு அவளோட ஸ்லீப் டைம் டிஸ்டர்ப் ஆனதுனால 8:30க்குலாம் தூக்கம் வந்துருச்சு. இப்போ தூங்கினா சிவராத்திரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாக் போயிருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.